Hi, hello friends, welcome back to my channel. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எப்படி வந்து blouse வச்சு நம்ம அளவு blouse வச்சு blouse stitch பண்றது கட் பண்றது தான் பார்க்க போறோம். சோ நம்ம அதுக்கு முன்னாடி நான் ஸ்கேல் வச்சு ஒரு லைன் டிரா பண்ணிட்டே பார்த்திருப்பீங்க. சோ இப்போ நான் வந்து இடுப்பு கிட்ட வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஆர்ம் ஹோல் கரெக்ட்டா அந்த கை ஜாயின் பண்ற அந்த ஆர்ம் ஹோல் கிட்ட ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர்ல வந்து ரெண்டு சைடும் கை பக்கம் ஜாயின் பண்ற ஒரு இடத்துல ஒரு மார்க்கிங்கும், நெக்ஸ்ட் வந்து நெக் வந்து நம்ம மேக் பண்ற இடத்துல ஒரு மார்க்கிங்கும் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து இடுப்பு கிட்ட நம்ம வந்து டக்கு பிடிப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து ஒரு மார்க்கிங்கும் அதோட ஹைட் என்ன அப்படின்றதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட கழுத்தோட டெப்த் எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் மார்க் பண்ண இடத்துல இருந்து அதுக்கு பக்கத்துலேயே நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அது ஸ்டிச்சிங்க்கு நீங்கள் 5 இன்ச் நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்டில் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட்டில் வச்சு கூட 5 இன்ச் இல்லை 1/4 இன்ச் வந்து தையலுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கலாம். ஸோ நான் அதுக்கு பக்கத்துலேயே கழுத்துக்கு பக்கத்தில் இந்த ஷோல்டர் பக்கம் அந்த பக்கம் வந்து ஒரு டாட்டு, இந்த பக்கம் கழுத்துக்குள்ளே வந்து ஒரு டாட்டும் வந்து கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு நான் அளவு ப்ளவுஸை வச்சு நம்மளோட அந்த இடுப்பு நம்ம அடிப்போம் இல்லையா, அந்த இதுலேருந்து நம்மளோட ஆர்ம் ஹோல் வரைக்கும் எவ்வளவு ஹைட் இருக்குது அப்படின்றத செக் பண்ணிவிட்டு மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஆர்ம் ஹோல், நெக்கு, அப்புறம் வந்து டெப்த்து, நெக்கோட ஹைட்டு வந்து எவ்வளவு அப்படின்றதையும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த கழுத்துக்கு கழுத்தோட உயரம் எவ்வளவு அதுக்கு நான் ஒரு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணி ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஆர்ம் ஹோலுக்கும் ஒரு பாக்ஸ் மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். ஸோ இவங்களோட 32 சைஸுங்கிறதுனால அவங்க ப்ளவுஸ் படி பார்க்கும்போது 1.5 இன்ச்சு வந்து வந்தது எனக்கு. ஸோ அதையும் வச்சு இப்போ வந்து இதிலிருந்து 5 இன்ச்சு 5.5 இன்ச்சு எடுத்துருக்கோன்னா அதில் பாதி எவ்வளவோ அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சுற்றளவு எவ்வளவு இருந்தது நம்ம கரெக்டாக அந்த மார்க் பண்ணியிருப்போம், அதிலேருந்து நம்ம கரெக்டாக எடுத்துக்கிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஷோல்டரில் இருந்து கிப்பு வரைக்கும் நான் ஒரு லைன் மார்க் பண்ணிக்கிட்டேன். மார்க் பண்ணிவிட்டு உங்கள் ப்ளவுஸில் வந்து ஷோல்டர் இல்லை ஆம்போல்லேருந்து கிப்பு வரைக்கும் எவ்வளவு கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு தடவை ப்ளவுஸை வச்சு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மேலே 2 இன்ச்சும் கீழே 3 இன்ச்சும் வந்து சீம் அலவன்ஸுக்கு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து நெக்கு வரைகிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அதில் வந்து நான் வந்து கர்வ் மாதிரி வரைஞ்சிட்டு ஷோல்டரில் மேலே வந்து நான் ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து தையலுக்கு வந்து ஸ்டிச்சிங் அலவன்ஸ் வந்து விட்டுட்டு உங்களுக்கு வந்து கழுத்து ஏதாவது லூஸாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டாக இப்போ கிராஸாக வச்சேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த இடத்துல ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சில் வந்து ஷோல்டர் வந்து கொஞ்சம் டவுன் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ப்ளவுஸோட ஹைட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஹைட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் எவ்வளவு அப்படின்றத நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாமே ஹைட்டு செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோல் வந்து செக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸில் என்ன ஆர்ம் ஹோல் இருக்கோ அதை கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு ஒரு 1/2 இன்ச்சு கூட இருக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கு நேராக நான் அதை வந்து மார்க் பண்ணி இடுப்புமே வந்து அதுக்கு நேராக லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது நேர் கிராஸ் தான் வந்தது, கிராஸ் கட்டிங் கிடையாது, நேர் கிராஸ் வந்திருக்கு. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா கிளாத்தை வந்து நேராக வச்சுக்கிறேன். அந்த பக்கமாக வந்து நான் வந்து வச்சுக்கிறேன். இந்த பக்கம் நம்ம வந்து பேக் சைடு கட் பண்ணியாச்சு, அந்த பக்கத்தில் வச்சு ஃப்ரண்ட் சைடு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், முன்பக்கம் வந்து கட் பண்ணலாம். ஸோ முன்பக்கம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் பேக் சைடு என்ன கட் பண்ணணும் அதை அப்படியே வச்சு நான் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ப்ளவுஸ் எடுத்துக்கிட்டு கரெக்டாக ஷோல்டர் மேலே வந்து நம்ம 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருந்தோம், அதையும் விட்டுட்டு கரெக்டாக அதுக்கு கீழே வந்து வச்சுக்கிட்டு கரெக்டாக நெக்கு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அந்த நெக்கு மார்க் பண்ணதுக்கு மேலே வந்து ஒரு லைன் வந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ வந்து கீழே வைக்கக்கூடாது, மேலே தான் நம்ம லைன் ட்ரா பண்ணணும், ஏன்னா அப்போ தான் தச்சு வரும்போது நமக்கு கரெக்டாக வரும். அதே போல் ஆர்ம் ஹோல் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் நான் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இடுப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் நம்ம வந்து அந்த கிராஸ் முன்பக்கத்துக்கு வந்து இடுப்பு எவ்வளவு இருக்குது அப்படின்றதையும் ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கிராஸை கரெக்டாக நம்ம அந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்லேருந்து ஷோல்டரை நம்ம பிடிச்சிக்கணும். ஷோல்டரில் இருந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்குது அப்படின்றத மார்க் பண்ணி ஒரு டாட் வந்து நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அதோட ஹைட் எவ்வளவு, ஸோ நம்ம இப்போ வந்து அந்த மெயின் பாயிண்ட்லேருந்து கீழே வந்து எவ்வளோ வரைக்கும் தையலுக்கு வந்திருக்கோ அந்த இடத்து வரைக்கும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு கீழே ஒரு 1/2 இன்ச்சு 1/4 இன்ச்சு தையலுக்கு வந்து விட்டுக்கலாம். ஸோ நம்ம ஃபுல் ஹைட்டு செக் பண்ணும்போது 1/4 இன்ச்சு கீழே ஒரு தையலுக்கும் விட்டுட்டு அந்த மார்க் கீழே ஒரு தாத்தை வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அதுலேருந்து ஸ்கேலை வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இந்த சைடுலேருந்து 2 இன்ச்சும்
அந்த சைடில் ஃப்ரண்ட்டில் வந்து 1.5 இன்ச்சும் 1.5 இன்ச்சும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட ஐவுக்கு வைப்போம் இல்லையா, அந்த இடத்துல இருந்து நம்மளோட ஃப்ரண்ட்டில் எது வரைக்கும் டக்கு பிடிச்சிருக்காங்களோ அது வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்குறேன். ஸோ மேக்ஸிமம் 2.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அளந்துக்கிட்டு அந்த அளவை நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து அதோட பிடிச்சி ரெண்டாக மடித்து அடிச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ 2 இன்ச்சு இருக்கும், அதில் பாதி 1, ஸோ 1 1 அது ரெண்டையும் நான் மார்க் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஒரு ஷோல்டர்லேருந்து மெயின் பாயிண்ட் வரைக்கும் வச்ச ஒரு லைன் இருக்கு இல்லையா, டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டையும் கீழே உள்ள லைன் டாட்டையும் நான் கரெக்டாக என்ன பண்ணிக்கிறேன்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கோன் ஷேப்பில் நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். முக்கோண ஷேப்பில் வந்து நம்ம அதை வந்து டாட் பிடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம மேக்ஸிமம் எல்லாமே நம்ம வந்து டாட் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் அதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடுப்பு பக்கமாக ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு லைன் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த லைனில் வந்துக்கிட்டு நம்ம ப்ளவுஸில் கரெக்டாக மார்க் பண்ணது. ஸோ கரெக்டாக வரும், நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பக்கத்தில் நம்மளோட ஃப்ரண்ட்டில் இருந்து அந்த டாட் பிடிக்கிற இடம் வரைக்கும் உள்ளது எவ்வளவு அப்படின்றது இந்த மார்க் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நெக்கில் வந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு ஹைட் எடுத்துக்கிட்டு, ப்ளவுஸில் இருக்கிற ஹைட்டே கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மேலே வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு மார்க் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி அதையும் வந்து ஒரு கர்வ் வரைஞ்சிக்கலாம். நமக்கு எவ்வளோ டெப்த்தாக வேணுமோ நீங்கள் அவ்வளோ டெப்த்தாக நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வரைஞ்சிக்கலாம். ஸோ இது நம்ம வந்து ப்ளவுஸு எப்படி இருக்கோ அதை அப்படியே தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம். இதில் எந்த ஒரு கரெக்ஷனும் கிடையாது. அதனால் நீங்களும் உங்கள் ப்ளவுஸில் வந்து என்ன இருக்கோ அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் போட்டு தைச்சிக்கலாம். ஸோ இதில் நான் எந்த ஒரு கரெக்ஷனுமே பண்ணலை. நம்ம வந்து ஒரு சில ப்ளவுஸ்லலாம் வந்துக்கிட்டு டெப்த்து வேணுன்றதுக்காண்டி 1/2 இன்ச்சு பின்னாடி வச்சு கூட நம்ம வந்து கர்வ் வரைவோம். ஸோ அதெல்லாம் எதுவுமே நம்ம இதில் பண்ணலை. ப்ளவுஸில் என்ன இருக்கோ என்ன அளவு இருக்கோ அதே தான் நம்ம அப்படியே போட்டு மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து நம்ம வந்து பேக் நெக்கை விட ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சோ இல்லை ஒரு 1/4 இன்ச்லேயே உள்ளுக்கு கூடி நம்ம வந்து கர்வ் வரைவோம். கரெக்டாக அது நடுவால் நம்ம வந்து கர்வ் வந்து வரைஞ்சிக்கலாம். ஸோ நம்ம வந்து கர்வ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸ் அளவு எடுத்ததுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து தையலுக்கு விட்டுருக்கேன், மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதுக்கு ஒரு 1/2 இன்ச் வந்து நீங்கள் வந்து முன்னாடி வந்து ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த கட் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும், அந்த ஒரு லைனை விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். ஒரு லைன் வந்து மார்க் பண்ணுறதுக்காண்டி, அதாவது ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி சீம் அலவன்ஸ் ஒரு 1/2 இன்ச் முன்னாடி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்லேருந்து எவ்வளவு இருக்குது அப்படின்றத தைக்கிறதுக்கு விடணும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதோட ஃப்ரண்ட்டில் இருக்கிறது கரெக்டாக இருக்கா அப்படின்றத நம்ம ப்ளவுஸ் அளவை வச்சு நான் வந்து செக் பண்ணிக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மேக்ஸிமம் ஃப்ரண்ட் நெக் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு அதே அளவை வச்சு நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்லேயும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு எல்லா சைடும் வந்து அதை அப்படியே வச்சு நம்ம வந்து இதை வந்து பெரட்டி விட போகிறதில்ல. இதுக்கு வந்து நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம் அப்படின்றதுனால நான் வந்து நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தை வந்து அப்படியே மேலே வச்சு எல்லா பக்கமும் ஒரு சைடில் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேன். அந்த ப்ளவுஸ் கிளாத்தும் நம்மளோட லைனிங் கிளாத்தும் நேராக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி. ஸோ எல்லா பக்கமும் இந்த மாதிரியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். அதாவது வந்து லைனிங் ப்ளவுஸையும் நார்மல் நம்மளோட ப்ளவுஸ் கிளாத்தையும் வச்சு நம்மளை வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து நம்ம வந்து மடித்து அடிச்சுக்கலாம். பேக் சைடு வந்து மடித்து அடிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்கேல் அளவு வந்து தையலுக்கு விட்டுருந்தோம் இல்லையா, மடித்து அடிக்கிறதுக்கு விட்டுருந்தோம். அப்படியே அந்த ஸ்கேலை வச்சு ஒரு லைன் மட்டும் போட்டுட்டு அதை அப்படியே நீங்கள் மடிச்சிருங்க. எவ்வளோ கோடு போட்டிங்களோ அந்த பகுதியிலேருந்து அதை நம்ம வந்து மடிச்சிடலாம். ஸோ மடித்து இதை அப்படியே நம்ம வந்து ஒரு ஸ்டிச் போட்டு விட்ருங்க, முடிஞ்சிடும். பேக் சைடில் நம்ம வந்து மடித்து அடிச்சிடலாம், முடிஞ்சிடும்.
ஸோ பேக் சைடு ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா நம்மளோட கிளாத்தை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு டக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு 3 இன்ச்சில் வந்து 3.5 இன்ச் வச்சுக்கலாம். 1/2 இன்ச்சு வந்து நம்ம வந்து டக்கு பிடிச்சிக்கலாம். கீழே 1/2 இன்ச்சு, ஹைட்டு வந்து 3.5 இன்ச் வச்சுக்கலாம். ஸோ அதே போலேயே நம்ம 2 பக்கமும் பிடிச்சிடலாம். இப்போ வந்து 3.5 இன்ச்சு வந்து நம்மளோட ஃப்ரண்ட்டு டாட் பிடிக்கிறதுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். அடுத்து அதோட அகலம் வந்து 1 இன்ச்சு டோட்டலாக 2 இன்ச்சு. நெக்ஸ்ட்டு அதோட ஹைட் வந்து 2.5 இன்ச்சு. உங்களுக்கு வந்து 32 அப்படின்றதுனால 9.5 இன்ச்சு வரும். அதிலிருந்து 2.5 இன்ச்சு வந்து ஹைட்டு வரும். ஸோ அதை எப்படியே வச்சு நம்ம மடக்கி அடிச்சு விட்டுறலாம். பாருங்கள், மடித்து அடிச்சிட்டோம். ஸோ கப்பு வந்து கரெக்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் ஐவுக்கு வைக்கிற பக்கம் ஒரு டாட் பிடிப்போம் இல்லையா, அந்த அளவும் நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். ஸோ நம்ம ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதோட ஹைட்டை நீங்கள் அளந்துக்கிட்டு அதை இதில் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம வச்சுருக்க அந்த மெயின் பாயிண்டில் இருந்து மற்ற எல்லாத்துக்குமே 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வந்து தான் டிஸ்டன்ஸ் வரும். அது வந்து ஒவ்வொருத்தவங்க பஸ்ட்டை பொறுத்து இருக்குது. இப்போ 36னா அவங்களுக்கு வந்து 1.5 இன்ச்சு வரும். இன்கேஸ் வந்துக்கிட்டு 32 அப்படின்றதுனால 1 இன்ச்சு வந்து அவங்களுக்கு வந்து இந்த 3 பக்கமும் வந்து 1 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நமக்கு வரலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நெக்கு வந்து நம்மளோட ப்ளவுஸ் அளவு வச்சு கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை மார்க் பண்ணிவிட்டு நான் இதை இப்போ கட் பண்ணிக்கிற போகிறேன். ஸோ நான் இதோட வந்து இந்த வீடியோ முடிஞ்சு போகுது. நெக்ஸ்ட்டு வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம வந்து பைப்பிங் வந்து பேக் நெக்குக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு வைக்க போகிறோம். ஸோ அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.